என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே சிவபெருமான், நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அதனை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்றத் தொடங்கினார். மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானையே சுற்றி வருவதற்கு சமமாகும் என்பதை உணர்ந்ததால் அவர் தன் தலை மீது கை கூப்பியபடியே வலம் வந்தாராம். இப்படியாக மிகவும் பக்தி சிரத்தையோடு வலம் வந்த அவருக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் 2 இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறார். பின்னர் பார்வதி தேவிக்கு தனது உடலின் இடப்பாகத்தை வழங்கி அவரை தன்னோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். அப்போது பார்வதி, நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்தது போல திருவண்ணாமலையை கிரிவல